37வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று அதில் தலைப்பு போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தாவீது தன்னுடைய இளம் வயதில் அல்ல, தன்னுடைய முதிர் வயதில் பாடின ஒரு பாடல் இது. அதைத்தான் நம்ம 25வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன். அப்போது முதிர் வயதில், வயதான காலத்தில் தாவீது பாடுகிற ஒரு ஆலோசனை சங்கீதம் என்று சொல்லலாம். இந்த சங்கீதம் நல்லா கவனிங்க, என்னே கவனிக்கலாம். இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இது எதை பற்றி இந்த மனிதன் பாடியிருக்கிறாருன்னா, துன்மார்க்கர் மற்றும் பொல்லாத தீய மனிதர்கள் இவர்களுடைய செயல்களுக்கு பதிலாக நம்ம எப்படி செயல்படணும். அதாவது தீய மனிதர்கள் நமக்கு விரோதமாக செயல்படுவார்கள், பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக செயல்படுவார்கள். அப்படி செயல்படும் போது நீதிமான்கள், உத்தமர்கள், நல்ல மனிதர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஆலோசனையாக இந்த மனிதன் இதில் பாடியிருக்கிறார். ஹவு டு ரெஸ்பாண்ட் வென் யூ பிகம் எ விக்டிம். நீங்கள் பழி சொல்லப்படும் போது அல்லது உங்களுக்கு விரோதமான தீய ஆலோசனைகள் செய்யப்படும் போது, உங்களுக்கு விரோதமாக தீய மனிதர்கள் செயல்படும் போது நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மனிதன் இந்த சங்கீதத்தில் பாடியிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். வீட்டில் சென்று மறுபடி கூட நீங்கள் இது ஒரு தடவை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சொல்கிற கான்டெக்ஸ்டில் நான் சொல்லுகிற காரியத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது நன்றாக தெரியும். இன்னொரு வகையில் சொல்கிறான்டா, நீதிமான்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், துன்மார்க்கருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அதில் நம்ம பார்க்க முடியும், தெளிவாக பார்க்க முடியும். அந்த நீதிமான்களுடைய செயல்பாடுகள், துன்மார்க்கருடைய செயல்பாடுகளுக்குள்ள வித்தியாசத்தை இந்த மனிதன் தன்னுடைய வயதான காலத்தில் ஆலோசனையாக பாடியிருக்கிறார். நல்லா கவனிங்க, நான் மறுபடி சொல்கிறேன், வயதான காலத்தில், முதிர் வயதான காலத்தில் தாவீதின் ஆலோசனைகள் என்று சொல்லலாம். ஆலோசனையாக பாடின ஒரு பாட்டு. நல்லா கவனிங்க, எல்லாருமே நம்ம அந்த வயதை நோக்கி கடந்து சென்றுக்கிட்டே இருக்குல்ல, முதிர் வயதை நோக்கி கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம சாட்சி கேட்டோம், முதிர்ந்த வயதில் இருக்கிற அருமையான மைக்கேல் அப்பா அவங்க சாட்சி சொன்னாங்க. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், வயது ஆக ஆக, முதிர் வயதை அடைய அடைய நம்முடைய சந்ததிக்கு நாம் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. வயது செல்ல செல்ல அல்லது நாம் முதிர் வயதை அடைய அடைய நம்முடைய அடுத்த சந்ததிக்கு நம்முடைய ஜீவியத்தில் இருந்து தெய்வீக ஆலோசனைகளையும், தேவனுடைய நடத்துதல்கள் அல்லது தெய்வீக ஆலோசனை நம்முடைய ஜீவியத்திலிருந்து சாட்சியாக சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படணும். தாவீது இங்கே ஆலோசனையாக பாடுறாருன்னா எதையோ பாடலை, தன்னுடைய ஜீவியத்தில் அனுபவித்ததை இந்த மனிதன் பாடுகிறார். டெஸ்டிமனி ஆஃப் ஹிஸ் லைஃப், திஸ் சாங். இந்த சங்கீதம் அவருடைய ஜீவியத்தின் சாட்சியாக இருக்கிறது. அவர் தன்னுடைய இளம் வயதில் பொல்லாத மனிதர்கள், தீய மனிதர்கள், அவருக்கு விரோதமாய் செயல்பட்ட செயல்பாடுகள், மனசாட்சியே இல்லாமல் நிறைய காரியங்களை தாவீதுக்கு விரோதமாக செய்தாங்க. அப்படி செய்த போது கூட இந்த மனிதன் எப்படி செயல்பட்டார் என்பதை நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த பாதைகளெல்லாம் கடந்து வந்த தாவீது தான், இந்த சூழ்நிலைகளெல்லாம் கடந்து வந்த தாவீது தான் அழகாக இந்த சாட்சியை சொல்கிறார். அதனால் நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓட 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 நம்முடைய ஜீவியம் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு காணப்படணும். வாழ்க்கை நகர நகர, நாட்கள் செல்ல செல்ல ஜீவியத்திலிருந்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு. என்ன சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற வெற்றி, நீங்கள் பெற்றுக்கொள்கிற உயர்வை விட உங்களுடைய சாட்சி முக்கியம். நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வெற்றியை விட, நீங்கள் அடைகிற சுகத்தை விட, நீங்கள் அடைகிற உயர்வை விட, நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை விட உங்களுடைய ஜீவியத்தின் சாட்சி மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். ஏன்னா ஆண்டவர் இவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றினார். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி. நான் இவ்வளோ பெரிய போராட்டத்தை கடந்து வந்தேன். ரப்பிஷ். சாட்சி இல்லாத வெற்றி அருவருப்பானது, சாட்சி இல்லாத உயர்வுகள் அருவருப்பானது. இஸ்ரவேல் ஜனத்தை கூட்டி இங்கே சாட்சி சொன்னா சொல்லுவான், எனக்காக கடல் பிளந்தது, எனக்காக தண்ணீர் மதுரமாய் மாறினது, எனக்காக காடைகள் ஆண்டவர் தந்தா வானம் மன்னாவை பொழிந்தது, எனக்காக கண்மலை உடைக்கப்பட்டது, தண்ணீர் வந்தது. நல்லா சாட்சி சொல்லுவான். கேட்கிற நம்மளும் அழகாக கையை தட்டி ஹல்லேலூயான்னு ஆர்ப்பரிப்போம். கடல் பிளந்ததுன்னா சாதாரணமான சாட்சி கிடையாது, சாதாரணமான காரியம் கிடையாது. தேவன் அவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சாருன்னு சாட்சி சொல்லுவான். ஏய்,
உன் சாட்சி என்ன? சொல்ல முடியாது அவனால. மோசேயை தவிர ஒருத்தனும் சாட்சி சொல்ல முடியாது. அவனுடைய சாட்சி என்ன? செங்கடல் நடுவே கலகம் பண்ணினார்கள். கலகம் பண்ணினான். அற்புதத்தை அனுபவித்தவன் தான், ஆனால் கலகம் பண்ணினான். மாராவுக்கு வந்தபோது நடந்தது என்ன? முறுமுறுத்தார்கள். தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அதுதான் அவங்களுடைய சாட்சி. நான் கசப்பான தண்ணீர் மதுரமா மாறுச்சு, நல்லா தான் இருக்கு கேட்க சாட்சி. உன் சாட்சி என்ன? முறுமுறுத்தார்கள். அடுத்து ரெவிதீமுக்கு வந்தாங்க, சீன் வனாந்தரம் வந்தாங்க. சீன் வனாந்தரம் வந்துட்டு அடுத்து ரெவிதீம் வந்தாங்க. இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மோசையோடு கூட வாதாடுகிறவர்களாய், மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாய், தங்களுடைய சாட்சியை இழந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். நல்லா கவனிங்க, என்னை கவனிங்க. கேட்கிற சத்தியத்தை ஜீவியத்தின், உங்களுடைய ஜீவியத்தின் அஸ்திபாரமா மாற்றலைன்னா ஒரு நாள் வரும், அது நீங்கள் எப்பேற்பட்ட கண்மலை, எப்பேற்பட்ட நிலத்துல நீங்க உங்களுடைய ஜீவியத்தை கட்டி வருகிறீர்கள் என்பதை காட்டி கொடுத்து விடும். இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தயவு செய்து நன்றாக நீங்க கவனிங்க. கேட்கிற சத்தியங்களின் அடிப்படையில், நான் தைரியமா சொல்றேன், இன்னைக்கு கேட்கிற சத்தியங்களின் அடிப்படையில் உங்கள் ஜீவியத்தை அமைத்து விட்டு என்கிட்ட வந்து கேள்வி கேளுங்க. உன் பிரசங்கத்தின்படி நான் இப்படி வாழ்ந்தேன், எனக்கு நடந்ததுன்னு நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நான் சொல்லுவது என்னுடைய ஆலோசனை அல்ல, எனக்குள்ளே ஒரு நிச்சயம் உண்டு. தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த இதன்படி வாழ்ந்து நீங்க என்கிட்ட வந்து கேள்வி கேளுங்க. ஆனா இன்னைக்கு இதன்படி வாழாதவர்கள், கேட்கிறோம் வாழாதவர்களாகவே காணப்படுகிறோம். கேட்கிற சத்தியத்தின்படி ஜீவியத்தை கட்டாதவர்களே அதிகம். கேட்கும் போது கண்ணா சந்துக்கிட்டு அப்படி பார்த்து இப்படி பார்த்து எதிர்பார்க்கிறதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் அதை செய்வார் இதை செய்வார், ஒரு தீர்க்கதரிசியாகவே கர்த்தரை பார்த்துக்கிட்டு, ஒரு பரம தகப்பனா, என் கூட நடக்கிறவரா பார்த்து பழகுங்க, பார்த்து பழகுங்க ஆண்டவரை. எனக்கு அருமையானவர்களே, ஜீவியத்தின் சாட்சி மிக மிக முக்கியம். இன்னைக்கு முறுமுறுத்து வெற்றி பெற்றான், முறுமுறுத்து செங்கடலை கடந்தான், கலகம் பண்ணி செங்கடலை கடந்தான், முறுமுறுத்து மாராவின் மதுரமான தண்ணீரை குடிச்சான், மோசையோடு கூட வாதாடி கண்மலையிலிருந்து தண்ணீரை குடிச்சான், சாட்சியை இழந்துகிட்டே இருந்தான், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சாட்சியை இழந்துகிட்டு இருந்தான். என்ன முடிவு? ஒரு காலம் வந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்காட்டுகளாய் மாற வேண்டியவர்கள், அடுத்த சந்ததிக்கு முன்மாதிரிகளாய் மாற வேண்டியவர்கள் எச்சரிக்கையின் அடையாளங்களாய் மாறி போனார்கள். எச்சரிக்கையின் அடையாளமாய் மாறி போனார்கள். ஆனால் அதே சூழ்நிலைகளை சந்தித்த மோசே அடுத்த சந்ததிக்கு முன்மாதிரியாய் எடுத்துக்காட்டாய் மாறி போனான். ஹல்லேலூயா. They became a warning for the next generation. Moses became an example for the next generation. எபிரேயர் 3வது அதிகாரத்தை வீட்டில் சென்று நீங்கள் வாசித்து பாருங்க, எடுக்க வேண்டாம். ரெண்டு பேருடைய டெஸ்டிமனிஸ் அதில் நம்ம பார்க்க முடியும். மோசேயினுடைய டெஸ்டிமனி, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஆனால் தேவ ஜனத்தை குறித்த டெஸ்டிமனி என்ன? இவங்களை போல மாறிடாதீங்க. இன்னைக்கு நம்ம யாரா மாறிக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால பிரச்சனை வராதுங்கிறது கிடையாது. நான் கர்த்தருக்குள்ள வந்துட்டேங்கிறதுனால என் வாழ்க்கையில் போராட்டங்கிறது கிடையாது. ஒரு சாட்சி சொல்லட்டுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புதிதாக திருமணமான ஒரு தம்பதியை உதாரணமாக எடுத்துக்கிடுவோம். புதிதாக திருமணமான தம்பதிகள். நான் சொல்லுகிற சாட்சிகள், இந்த காரியங்களுக்கு ஒப்பான காரியங்கள் உள்ளேயும் உண்டு. திருமணம் ஆன உடனே கணவன்கிட்ட ஒரு வித்தியாசமான காரியத்தை மனைவி பார்க்குறா, அல்லது மனைவி கிட்ட கணவன் ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்க்குறாங்க. தேவனை அறிந்த பிள்ளைங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, ஜாம் திருமணம் முடிஞ்சிருச்சு, என்ன செய்வாங்க? நல்ல பிள்ளைங்கன்னா என்ன செய்வாங்க? முறைக்கிறீங்க, சொல்லுங்க, என்ன செய்வாங்க? அழகா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? மற்றவர்களுக்கு சாட்சி விளங்கும் விதத்தில் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும், தன்னுடைய வாழ்க்கை துணை, அது கணவனோ மனைவியோ, அந்த காரியத்தை தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட கூட சொல்லாமல் அதை அப்படியே கையில் எடுத்து
அதை ஹேண்டில் பண்ணி, எனக்கு என்ன சாட்சி தெரியுமா? வாழ்க்கை துணையை மாற்றிவிட்டாள், வாழ்க்கை துணையை மாற்றிவிட்டார். இது எப்படி இருக்கு சாட்சி? ஸோ இவங்க என்ன செய்வாங்க, நாள் ஆகும்போது இவர்களுடைய சந்ததிகள் நடுவில் எப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது அந்த பெண் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்லும், அம்மா இதே பாதையில் போனேன், அப்பா இதே பாதையில் போனேன். டு யூ நோ ஹவ் ஐ ஹேண்டில்ட் இட்? நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணேன் தெரியுமா? தேவ பலத்தினால், தேவ ஒத்தாசையினால், தேவ வார்த்தையின் வெளிச்சத்தினால் இந்த காரியங்களை மேற்கொள்ள தேவன் எனக்கு பலன் தந்தார். இதே போல உனக்கும் ஆண்டவர் பலன் தருவார். ஹல்லேலூயா. திஸ் இஸ் த டெஸ்டிமனி ஆஃப் லைஃப். இதுதான் ஜீவியத்தின் சாட்சி. எனக்கு தெரியும் ஒரு தம்பியினுடைய காரியங்கள். he became an example. இன்னைக்கு அந்த மனிதன், அந்த தம்பி சாட்சியாக நிற்கிறான், சாட்சியாக நிற்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறது ஏதோ கதை சொல்கிறான், ஏதோ சொல்கிறான்ட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது உங்கள் காரியம். விதைக்கிறதுக்கு ஏற்ற பலனை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்னு ஒழிய உங்களுடைய திராணிக்கு மிஞ்ச காரியங்களை நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. கேட்குற சத்தியத்துக்கு ஏற்ற பலனை கொடுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதற்கு மேலே கொஞ்சம் கூட வேண்டாம், கொஞ்சம் கூட வேண்டாம். ஸோ சாட்சி மிக மிக முக்கியம். அதனால் நல்ல வயது முதிர்ந்த நிலைமையில் தாவீது ஆலோசனை சொல்கிறான். நான் மறுபடியும் சொல்கிறேன், do not waste your sorrows, do not waste your tears. உங்களுடைய கண்ணீரை வீணாக்காதீர்கள், உங்களுடைய கவலையை வீணாக்காதீர்கள். அவைகள் நாளைய சந்ததிக்கு சாட்சிகளாய் மாறும். நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டிய விதத்தில் கடைபிடித்தால் நிச்சயமாய் மாறும். சாட்சியாக மாறுதா, எச்சரிக்கையாக மாறுதா? ரெண்டு வகையான கூட்டமும் நம்முடைய மத்தியில் இருக்கிறோம். நான் வாஞ்சிக்கிறதெல்லாம் நம்மளை பார்த்து சொல்லணும், இந்த அக்காவை போல வாழ்ந்து விடு, இந்த அண்ணனை போல வாழ்ந்து விடு, இந்த சகோதரனை போல வாழ்ந்து விடு, இந்த சகோதரியை போல வாழ்ந்து விடு என்று ஜீவனுள்ள சாட்சிகளை தேவன் நம்முடைய மத்தியில் எழுப்பி தந்து ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.